ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஐயோ, பின்னாடி எல்லாம் தெரியுது. இது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது டிரா பண்ணது. இதை என் அம்மா அழிக்காம வச்சிருக்காங்க. ஏன்னா நான் பெரியவ ஆயிட்டு பார்க்கணும்னு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. என்னன்னா, என் அம்மா என் பாட்டி 2 பேரும் ஸ்லீப்பிங். இனி எனக்கு பசிச்சா நான் இன்னைக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின் குறிப்பு என்னென்னா, இந்த சேனல் புது சேனல். ஸோ உங்களோட சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாத்தையும் கொடுங்க எங்களுக்கு. நாங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங்னு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்வி ராக்ஸ் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோங்கிறது உள்ளே போயே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், என்னடா பண்ற? அட பாவி, என்ன இந்த மாதிரி சட்டியில நூடுல்ஸ் பண்ற? வேற சட்டியே கிடைக்கலையா? பாட்டி எங்க போயிட்டாங்க? நீ மட்டும் செய்யற? இப்போ தூங்கிட்டு இருக்காங்களா? இப்படி திருப்பி பார்க்கலாம் உன் முகத்தை. அட பாவமே, அட பாவி, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா நூடுல்ஸ் எல்லாம் இப்படி பண்ணணுன்னு? அப்படியா? அடேங்கப்பா, இப்படிதான் தண்ணி ஊற்றி இப்படிதான் நூடுல்ஸ் பண்ணுமா? சட்டி பாரு, கறி கறின்னு இருக்கு. எனக்கு நூடுல்ஸே பண்ண தெரியாது. சும்மா அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன், பார்த்து இப்படி இருக்கு. ஐயோ, இப்படி பண்ணிட்டு எப்படி சாப்பிட முடியும்? வாயிலவா? ஐயோ, காட்டி இப்படி. அடப்பா மே, இதா பாரு. இது உறிஞ்சி பிரச்சனை, இது சப்பிடும் எல்லாத்தையும். அட போமே, இந்த மாதிரி சட்டி எப்படி கிடைச்சது? இந்த கறி பிடிச்ச சட்டி எப்படி கிடைச்சது என் மகனுக்கு? அதான் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு டவுட். கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க, என்ன தெரிகிறது? மழை பிழியுது. அதனாலதான் நூடுல்ஸு, அதனாலதான் எடுத்து பண்ணுவோமேனு பண்ணேன். இந்த ஜக்குல 2.5 கப்பு தண்ணி ஊற்றுனேன். நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் போடும்போது இதில் ஒரு 3.5 கப்பு, இல்லைன்னா இப்பின 3 கப்பு இந்த மேகினோ என்னமோ தெரியல. இதுக்கு ஒரு 2 கப்பு, ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றுவேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு பேக்கெட் இருந்துச்சு, 2.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். அங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் எப்படி, ஒரே நிமிஷம் தான் அங்கே பாருங்க. அப்படியே சைனீஸ்கார சூப்பு மாதிரி இருக்கா? இதை தான் எனக்கு சாப்பிடணும். ஆனால் மழை பெய்யுது பாருங்க, ஒரே நிமிஷம். ஓகே, இது இதுக்கு பேர் என்னமோ இல்லை. ஸோ இது யார் பண்ணது தெரியல. இது மேஜிக் மசாலா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருந்துச்சு. இங்கே வில்லேஜ் சைடில் ஹட்டி சைட்லலாம் கடை இருக்குமா, ஹட்டி கடைன்னு சொல்லுவான். அதில் போயிட்டு வாங்கும்போது இது இருந்துச்சு. நான் அண்ணா ஒரு 5 பேக்கெட் நூடுல்ஸை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு 2 இப்பி மேஜிக்கா அப்படின்னு என்னமோ நூடுல்ஸ் காட்டு பார்க்கலாம். அந்த நேம் என்ன நேம்னு சொல்லி? மேஜிக் மசாலா. மேஜிக் மசாலா. ஓ பாருங்க, கீரநாதன் என்னவா இது, சரவணம்பட்டி அந்த மாதிரி கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. ஆனா இப்பல லோக்கல் நூடுல்ஸா தெரியல என்னமோ. இங்க என்ன போட்டிருக்கு, ஆட்டா வெஜ்ஜி, தேசி டம், அதுக்கப்புறம் ஸ்பைசி மசாலா, சூப்பர் ஷெஸ்வான். ஆனா இந்த பவுடருக்கு குறை சொல்ல முடியாது. ஆனால் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நான் கொஞ்சம் நக்கி பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு.
ஆனால் உப்பு இல்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி காரமாக இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலையே, ஒரு 2 நிமிஷம் இருக்குமா? அதுக்கு தான் இது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து மழை சுட பெய்யுது, அதனால தான் மழை சுட பெய்யுதா? குளு குளுன்னு பெய்யுது. அதனால நான் வந்து நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இதை நூடுல்ஸ் கிடைச்சா என்னை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ டிஎம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. மேஜிக் மசாலா பாருங்க. 2 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், டீ குடிச்சு மேலே வச்சுட்டேன். இங்கே வந்து மொட்டை மாடி, அதாவது 2வது ஃப்ளோர் எல்லாம் இருக்குமோ, அங்கே வந்து டீ குடிச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து ಕೈ ಕಾಲುಗರ ಸೂಸಿ ಹಿಡಿಯ அப்படியே ದೊಡ್ಡದು ಮಾಡು ಅದು ಮಡುಕು ಇನ್ನು ಒಳ್ಳೆಗೆ ಮಡುಕು ಅದು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿಸು ಇಟ್ರ ಅದನ್ನ ಸೊ ಗೈಸ್ ಇದು ಒಂದು ಮಸೂರಿ. ಅಯ್ಯೋ சூடு. இரு கரண்டி அது அத்தாபி தள்ளு அத்தாபி. இதை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு ஃபஸ்ட் நீரெல்லாம் தட்டி என்ன அலங்கோலம் பண்ணுறா பாருங்க. அவன் பாட்டுக்கு பண்ணியாச்சு. என்ன நூடுல்ஸ் என்ன அளவுன்னே ஒன்றுமே புரியல. ஆனால் இவன் பண்ணியிருக்கா சாப்பிட்றானாமா. நான் ஆக்சுவலாக நூடுல்ஸே வாங்க மாட்டேன். இவன் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணுறான் பாருங்க. நீங்கள் வந்து இந்த மகா சுந்தரேஷ் கொந்தூர்ஸெல்லாம் பார்த்தீங்க, இப்போ வந்து ஹட்டி சைடில் வந்திருக்கேன். நாளைக்கு வாரத்தில் வந்து எங்களோட கோவிலை காட்டுறேன். ஓகே, அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பண்டிகை இருக்குது, புது கோவில் பண்டிகை, கும்பாபிஷேகம். ஓகே, என்னோட தாய்மொழி வந்து படுகாங்க. எனக்கு வந்து தமிழ் வந்து அரைகுறையாக கொஞ்சம் பேசுவேன், ஆனால் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன். வீடியோ ஆனனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் வந்து அவ்வளோ வராது, இங்கிலீஷை பேச முடியுமா? ஓகே, இப்போ வந்து சாப்பிடலாம். ஐயோ என்னடா இப்படி நீளமாக வருது. வேற லெவல் இருக்கு. வேற லெவல் வேணுமா வேண்டாமா? ஓகே பை கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து புது சேனல். ஸோ எங்களோட பழைய சேனல் வந்து என்ன ஆச்சுன்னா சைன்இன் ப்ராப்ளம் கேட்டு அது வந்து டெலீட் ஆயிடுச்சு, கூகுள் அக்கௌண்ட்டு. அது வந்து இப்போ பெண்டிங்ல இருக்கு. இது வந்து புது சேனல். பழைய சேனல் வந்து விமலா மகா லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், மகாவை எடுத்து இங்கே வச்சுட்டு விமலாவை எடுத்து இங்கே வச்சுட்டு எம்பி ராக்ஸன் விளாக்ஸ்ன்னு போட்டேன். ஸோ வந்து இப்போ இந்த சேனலுக்கு வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து vlog எல்லாம் வரும். ஓகே, ஸ்டே டியூன்ட். பை